வணக்கம். தீப மலையார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. திருவண்ணாமலை டவுன் தாமரை நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பெருமாள் மனைவி ஆதிலட்சுமி, வயது 60. ஆதிலட்சுமியின் மகன் சிவசங்கர் என்பவருக்கும் சென்னையைச் சேர்ந்த சத்யா என்பவருக்கும் திருமணம் நடந்தது. மாமியார் ஆதிலட்சுமிக்கும் அவரது மருமகள் சத்யாவுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இதுகுறித்து சென்னை கொரட்டூரில் உள்ள அவரது அண்ணன் பிரபுவிடம் சத்யா கூறியுள்ளார். இதையடுத்து பிரபு கூறிய ஆலோசனைப்படி கடந்த 2017ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் திருவண்ணாமலையை சேர்ந்த கூலிப்படையினர் ஆனஸ்ட்ராஜ், சரண், பத்ரி நாராயணன், முகமது அலி ஆகியோர் ஆதிலட்சுமியை தாக்கி கொலை செய்தனர். இதுகுறித்து திருவண்ணாமலை டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி பிரபு, சத்யா, கூலிப்படையைச் சேர்ந்த ஆனஸ்ட்ராஜ், சரண், பத்ரி நாராயணன், முகமது அலி ஆகிய 6 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை திருவண்ணாமலை மகிளா கோர்ட்டில் நேற்று விசாரணைக்கு வந்தது. இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி கே. சுஜாதா தீர்ப்பு கூறினார். அதில் பிரபு, ஆனஸ்ட்ராஜ், சரண், பத்ரி நாராயணன், முகமது அலி ஆகியோருக்கு தலா இரட்டை ஆயுள் தண்டனை மற்றும் ரூபாய் 3000 அபராதமும், சத்யாவிற்கு ஆயுள் தண்டனை மற்றும் ரூபாய் 2000 அபராதமும் விதித்து உத்தரவிட்டார்.